அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 30/1/2026 விசுவாவசு வருடம் தை மாதம் 16ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 2 மணி முதல் 3 மணி வரை, மாலை 6:30 முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் 10:30 முதல் 12 மணி வரை. குளிகை 7:30 முதல் 9 மணி வரை. இன்று யமகண்டம் 3 - 4:30 மணி வரை. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 6:36 மகர லக்னத்தில். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு ஏதாவது கிரக தோஷங்களால் நம்ம இப்போ கஷ்டப்படுறோமோ அப்படின்னு தோணுதா? அதே போல் நீங்கள் நினைத்தது நடக்கலை, கை கெட்டினது வாய் கெட்டலை அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு காரியங்கள் எல்லாம் தடைப்பட்டு போகுதா? இதோட பில்லி சூனியம் இந்த மாதிரியான பிரச்சனையில் நம்ம மாட்டியிருப்போமோ அப்படின்னு ஒரு குழப்பத்திலையும் பயத்திலையும் இருக்கீங்களா? இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு ஜோதிடர்கிட்ட பேசி பாருங்கள். நிச்சயமாக சரியான பலன் உங்களுக்கு சொல்லுவாங்க. அனுபவ ரீதியாக நிறைய பேர் இதனால் என் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை பெற்றிருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நம்பிக்கையான ஜோதிடர். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். மேஷம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு தினசரி செயல்களை செய்வது கடினமாக அமையலாம். முக்கியமான முடிவுகளை இன்று நீங்கள் எடுக்க வேண்டாம். அமைதியுடன் இருக்க வேண்டியது மிகவும் நல்லது. இன்று பணியில் தவறுகள் நேரிட வாய்ப்புள்ளதால் பொறுமை மிகவும் அவசியம். சக பணியாளர்களோடு உரையாடும் போது அமைதியான முறையை கையாள வேண்டியது மிகவும் நல்லது. குடும்பத்தை பொறுத்தவரை உறவில் இன்று நல்லிணக்கத்தை பராமரிக்க துணையுடன் நட்போடு பழக வேண்டியது மிகவும் அவசியம். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணத்தை தக்க வைத்துக் கொள்ள கடினமாக உணர்வீர்கள். செலவுகளை முன்கூட்டியே திட்டமிட வேண்டியது மிகவும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படலாம். தகுந்த சிகிச்சை மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான பலன்கள் காணக்கூடிய நாளாக அமைகிறது. புத்திசாலித்தனத்தில் நம்பிக்கை வைத்து இன்று செயலாற்றுவது நல்லது. நேர்மறையான எண்ணங்களும் தைரியமும் இதற்கு உதவும். இன்று குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையை புரிந்து கொண்டு அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். இதனால் உறவில் நல்லிணக்கம் காணப்படும். பணியை பொறுத்தவரை பணி மேல் அதிகாரிகளால் பாராட்டப்படும். உங்களிடம் இருக்கக்கூடிய திறமையை வெளிக்கொணர வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று சிறப்பானதாக இருக்கும். பயனுள்ள வகையில் பணத்தை செலவு செய்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் உற்சாகத்தோடு காணப்படுவீர்கள். நல்ல ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள். மிதுனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் பொழுதுபோக்கு நடவடிக்கைகளில் ஈடுபடுவதன் மூலமாக உங்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்க முடியும். பலன்கள் உங்களுக்கு சாதகமாக அமைய நீங்கள் சிறிது முயற்சி எடுக்க வேண்டும். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் அதிக பணிகள் காணப்படலாம். எனவே திட்டமிட்டு முறையாக பணியாற்றினால் திறமையாக செயலாற்ற முடியும். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று மோதல்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் துணையிடத்தில் பேசும் போது பொறுமை மிகவும் அவசியம். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று செலவுகள் அதிகமாக காணப்படலாம். உங்களிடம் பணம் இருந்தாலும் திருப்திகரமான நிலை இருக்காது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை செரிமான கோளாறுகள் உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். எனவே இன்று வயிற்று உபாதை ஏற்பட வாய்ப்புள்ளது. கடகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். உங்களுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்த வேண்டும். தியானம் அல்லது யோகா மேற்கொள்வதன் மூலமாக ஆறுதல் கிடைக்கும். பணியை பொறுத்தவரை பணிகளை கையாள்வது கடினமாக இருக்கலாம். அதிகரிக்கக்கூடிய வேலை காரணமாக தவறுகள் நேரிடலாம். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சகஜமாக பேசுவதன் மூலமாக உறவில் திருப்தி நிலவும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணத்தை சரியான முறையில் பயன்படுத்த இயலாது. பணம் கரைந்துவிடும். இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தலாம். இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கவலையின் காரணமாக பதட்டமான சூழ்நிலையில் காணப்படுவீர்கள். சிம்மம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் காரணமாக மேற்கண்ட செயல்களை தாமதமாகவே முடிக்க முடியும். உங்களுடைய அஜாக்கிரதை காரணமாக இன்று விலை மதிப்புமிக்க பொருட்களை இழக்க நேரிடலாம்.
பணியை பொறுத்தவரை பயணங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. அதனால் பதட்டம் காணப்படலாம். இந்த பயணம் உங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக இருக்காது. குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுடைய விஷயங்களை சகஜமாக எடுத்துக்கொள்ளுங்கள். பேச்சுவார்த்தை மூலமாக கருத்து வேறுபாடுகளை தீர்க்க முடியும். நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிகரிக்கக்கூடிய பொறுப்புகள் காரணமாக தேவையில்லாத செலவுகளை எதிர்கொள்ள நேரிடலாம். இதை தவிர்க்க இயலாது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கால்கள் மற்றும் தோள்களில் வலி ஏற்பட வாய்ப்புள்ளது. உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்க உடற்பயிற்சி மேற்கொள்ள வேண்டியது மிகவும் நல்லது. கன்னிராசி நண்பர்களே, இன்றைய நாள் ஆன்மீகம் மற்றும் அது சம்பந்தமான ஈடுபாடு மகிழ்ச்சியை கொடுக்கலாம். அனுபவம் மூலமாக இன்று பாடம் கற்கும் வாய்ப்புள்ளது. பணியை பொறுத்தவரை பணிகளை குறிப்பிட்ட நேரத்திற்கு முன் உங்களால் செய்ய இயலும். இதன் மூலமாக மேல் அதிகாரிகளின் நம்பிக்கையை பெறுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் இனிமையான விஷயங்களை பகிர்ந்து கொள்வீர்கள். இருவரும் பொருத்தமான ஜோடிகளாக திகழ்வீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணம் மிகுதியானதாக காணப்படலாம். வங்கி இருப்பு அதிகரிக்க முடியும். இது உங்களுக்கு திருப்தியை கொடுக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று முழு ஆரோக்கியத்தோடு காணப்படுவீர்கள். ஆரோக்கிய குறைபாடுகள் எதுவும் இருக்காது. மிகுந்த துடிப்போடு காணப்படுவீர்கள். துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் விரைவாக செயலாற்றி உங்களுடைய பொறுப்புகளை எளிதில் முடிப்பீர்கள். கனவுகள் நனவாகும். உங்களுடைய நேர்மையான மனப்பாங்கின் மூலமாக இலக்குகளை எளிதில் அடைவீர்கள். பணியை பொறுத்தவரை நீங்கள் ஆற்றக்கூடிய பணியின் மூலமாக நற்பலன்கள் கிடைக்கலாம். உங்களிடத்தில் காணப்படக்கூடிய உற்சாகம் காரணமாக பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் வெளியிடங்களுக்கு செல்வதன் மூலமாக அவரை நன்கு புரிந்து கொள்ள முடியும். இதனால் மகிழ்ச்சி ஏற்படும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று எதிர்பாராத பண வருவாய் உங்களிடம் காணப்படலாம். இதனால் மிகுந்த திருப்தி உங்களுக்கு ஏற்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய மகிழ்ச்சி காரணமாக சௌகரியமான ஆரோக்கியமாகவும் காணப்படுவீர்கள். விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் உங்களுடைய முயற்சியின் மூலமாக நம்பிக்கையை வைத்து உங்களுடைய திறமைகளை மேம்படுத்துவதன் மூலமாக சாதகமான பலன்களை பெற முடியும். பணியை பொறுத்தவரை பணிக்கு உங்கள் மேல் அதிகாரிகளின் அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்று நீங்கள் எண்ணுவீர்கள். இதனால் உங்களுடைய தன்னம்பிக்கை குறையலாம். குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க இயலாது. குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் உங்களது மனதில் இருக்கக்கூடிய பதட்டத்தையும் ஏமாற்றத்தையும் காண்பிப்பீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது. இன்று பணத்தை மிகவும் கவனமாக கையாள வேண்டும். பணத்தை திட்டமிட்டு செலவு செய்ய வேண்டியது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கால்வலி மற்றும் தோல் எரிச்சல் போன்ற உபாதைகளுக்கு ஆளாக நேரிடலாம். தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாள் ஏமாற்றங்கள் காணப்படுவதால் இந்த நாளை நீங்கள் திட்டமிட வேண்டியது அவசியம். பொறுமையாக இருந்து மிடுக்கோடு செயல்பட வேண்டும். இன்று முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும். பணியை பொறுத்தவரை பணியில் தவறுகள் செய்ய வாய்ப்புள்ளதால் பணிகளை கையாளும் போது அதிகமான கவனம் வேண்டும். எனவே உங்களுடைய பணிகளை திட்டமிட்டு செய்ய வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுக்கும் உங்களது துணைக்கும் இடையே வாய் சண்டை நடக்கலாம். இதனால் உங்கள் துணையுடன் பேசுவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிக செலவுகள் காணப்படலாம். இது உங்களுக்கு வருத்தத்தை கொடுக்கலாம். நஷ்டத்தை தவிர்க்க உங்களுடைய நிதிநிலையை கண்காணிக்க வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மனதில் காணப்படக்கூடிய குழப்பம் உங்கள் ஆரோக்கியத்தை பாதிக்கலாம். உங்களுக்கு தோள்கள் மற்றும் முதுகு வலி போன்ற உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. மகரம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய முக்கியமான முடிவுகளை எடுப்பீர்கள். பொதுவாக திருப்தியோடு காணப்படுவீர்கள். பணியை பொறுத்தவரை உங்களால் சுமூகமாக பணியாற்ற முடியும். மேல் அதிகாரிகளின் நன்மதிப்பை பெறுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சமநிலையோடு பழகுவீர்கள். இதனால் உறவில் நல்லிணக்கம் காணப்படலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய பணம் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். பணம் சேமிப்பதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்துடனும் திருப்தியுடனும் காணப்படுவீர்கள். கும்பம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் நம்பிக்கையோடு காணப்படுவீர்கள். உங்களிடம் காணப்படக்கூடிய தன்னம்பிக்கை காரணமாக கடினமான பணிகளையும் எளிதாக முடிப்பீர்கள். பணியை பொறுத்தவரை பணிகளை திருப்தியுடனும் திறமையுடனும் செய்து முடிப்பீர்கள். நேர்மறையாக இருப்பீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் உங்களது துணையோடு அமைதியான முறையில் பேசுவீர்கள். மனம் திறந்த இந்த அணுகுமுறை உறவின் பிணைப்பை வலுப்படுத்தலாம். இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை பணம் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். அதை உங்கள் குடும்பம் மற்றும் நெருங்கிய உறவுகளோடு வெளியிடத்தில் செல்லுதல் போன்ற பயனுள்ள விஷயங்களுக்கு செலவு செய்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பொதுவாக ஆரோக்கியத்தோடு காணப்படுவீர்கள். இன்று நீங்கள் வலிமை மிகுந்து காணப்படும் நாளாக அமைகிறது. மீனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு பலன்கள் தியானம் மூலமாக மன அமைதியை பெறலாம். இது மட்டும் இல்லாமல் எதிர்மறை எண்ணங்களை தவிர்க்க வேண்டியது நல்லது. பலன்கள் உங்களுக்கு சாதகமானதாகவே அமைகிறது. இன்று பணியை பொறுத்தவரை உங்களது போக்கில் அனுசரணையை கடைபிடிக்க வேண்டியது மிகவும் நல்லது.
இன்று இதன் மூலமாக மகிழ்ச்சியான தருணங்களை காணலாம். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் உணர்ச்சிவசப்படாமல் சகஜமாக நடந்து கொள்ள வேண்டியது மிகவும் நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று எதிர்பாராத விதமாக நீங்கள் பணத்தை இழக்க நேரிடலாம். இது உங்களுக்கு வருத்தத்தை கொடுக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் உங்களுடைய தன்னம்பிக்கை குறைந்து காணப்படும் நாளாக அமைகிறது. உடற்பயிற்சி செய்து புத்துணர்வு பெற முடியும். இதன் மூலமாக நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க முடியும். என்ன நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி வியூவர்ஸ்.